நல்ல மனுஷன். சினிமாவில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல சாப்பாடுலாம் போட்டது அவர் தான். அதனால் அவர் ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவர் விஜயகாந்த் சார் ரொம்ப நல்லவர். சினிமா துறையில இருந்து எல்லாருக்கும் நல்லா பண்ணாரு. அரசியல வந்து நல்லா பண்ணாரு. அவரு இப்ப இன்னைக்கு காலமாயிட்டாரு. அவரு புரட்சிக்கலைஞர் விஜயகாந்த் அவர் இறந்தது இன்னைக்கு ரொம்ப பேர் இழப்பா இருக்கு. ரொம்ப கஷ்டம், வருத்தமா இருக்கு அவர் இறந்தது. அவர் சிஎம்மா ஒரு அளவுக்கு ஸ்டேட்டஸ்ல இருந்தாரு. இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. ரஜினிகாந்த், விஜயகாந்த் இவரெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். விஜயகாந்த் படம் நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாநகர காவல் படത്തിന്റെ പേര് മറന്നുപോയി. വിജയകാന്തിന് എനിക്ക് ரொம்ப பிடிச்சிருக்கு. விஜயகாந்த் நம்ம ஒரு பிடிச்ச நடிகன் தான். இவரும் முதல்ல கேரளாவில் தான் வேலைக்கு வந்திருந்தது. கேரளாவில் வேலை பண்ணியதுக்கு அப்புறம் தான் காரைக்காலில் വരുന്നത്, തമിഴ്നാട്ടിൽ വരുന്നത്. பெரிய நடிகன் பொன்னம்பலம் விஜயகாந்திന്റെ കോമ്പിനേഷൻ സൂപ്പർ കോമ്പിനേഷൻ ആയത്. ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய நல்ல நடிகன், நிறைய நல்ல படங்களும் நல்ல பாட்டு நல்ல ஸ்டண்ட் எல்லாமே இருந்தது. ரொம்ப பிடிச்ச நடிகன் தான். இன்னைக்கு தெரியும். இன்னைக்கு அவ இங்க இருந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் கேரளாவில் தான் வந்தேன். இங்கே 15 வருஷமா இங்கே தான் தங்கிட்டு இருக்கு. தெரியும், விஜயகாந்த் ரொம்ப பிடிச்சிருக்கு. திரு விஜயகாந்த் அவர்கள் விருதாச்சலம் தொகுதி எங்கள் தொகுதி தான். ரொம்ப 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 நல்ல ஒரு எம்எல்ஏ. அவர் இருந்த ஒரு 5 வருஷம் எங்கள் தொகுதி ரொம்ப சிறப்பாக இருந்தது. ப்ளஸ் அவர் அங்கே விருதாச்சலத்திலே வீடு எடுத்து தங்கியிருந்து எல்லா குறையும் கேட்டாங்க. சினிமாவில் சொல்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஆஃபீஸுக்கு எப்படி போகிறாங்களோ, மனு கொடுக்க போகிறாங்களோ அவங்களுக்குமே வந்து சாப்பாடுலாம் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ரொம்ப மாற்றத்தை உண்டாக்குனார். ரொம்ப க்ளீனாக விருதாச்சலம் அந்த ஒரு 5 வருஷம் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருந்தது. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அடுத்தது பெரிய லெவலில் வருவாங்கன்னு. ஸோ தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. பிடித்தது அவர் ஒரு படம் எல்லாமே பிடிக்கும். கேப்டன் பிரபாரன் ரொம்ப பிடிக்கும். ரமணா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இப்போ வானத்தை போல் ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா அது எங்கள் ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி. வானத்தை போல் அது மாதிரி எல்லா படமுமே பிடிக்கும் அவருக்கு. நல்ல மனிதாபிமிக்க ஒரு மனிதர் அவர். ரொம்ப சீக்கிரமாக அரசியலுக்கு வந்தவர். யாருமே செய்ய முடியாத. ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து அரசியலில் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கே வர முடியாமல் இருந்தாங்க. நிறைய பேர் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னாக்க ஒரு எதிர்கட்சி தலைவராக ரொம்ப கூடிய சீக்கிர விரைவில் அரசியலுக்கு வந்தவர். ஆமாம், அன்னைக்கு அவர் இறந்தது தான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. நிறைய திரைப்படங்கள் பார்த்துருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார். நல்ல ஆக்ஷன் ஹீரோவா. இந்த படம் ரொம்ப பிடிச்ச படம். இல்லை, அவர் நல்ல ஒரு மனிதர், இரக்க குணம் உடையவர். மக்களுக்காக நிறைய துண்டு செய்யணுங்கிற ஒரு விருப்பம் உள்ளவர். அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லாமல் இப்போ இறந்தது ரொம்ப வருத்தமாக இருக்குது. மக்களுக்கு ஒரு இழப்பு தான். நிறைய படம் நடிச்சிருக்காங்க. பாட்டெலாம் ஓரளவு பிடிக்கும். படம்னு கேட்டால் எதுன்னு சொல்ல தெரியல. சின்ன தம்பி, சின்ன கவுண்டரு, அந்த படமும் நல்லா இருக்கும். அவர் பாட்டுலாம் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு டீசெண்டா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஆமா, அது ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருந்தது அவர் இழப்ப நினைச்சு. இன்னும் தேறி வருவாங்கன்னு சொன்னாங்க. சட்டுன்னு அவர் இறந்தோ நாங்க இன்னைக்கு காலைல பார்க்க ரொம்ப மனசு கஷ்டம். அவர் படம்லாம் நல்லா நடிச்சிருக்காரு. அவரு இதுக்கப்புறம் யாரும் அந்த மாதிரி நடிப்பாங்களும் எதிர்பார்க்கல. படம் பேர் தெரியல, இப்ப கூட பார்த்துட்டு தான் வந்தேன். ஆனா எல்லாமே நல்ல ஃபேமிலி கதையா தான் இருக்கும். எதுவும் இதுவரையும் தப்பா பட்டது இல்லை. நல்லா இருக்கு அவர் இழப்புக்கு. நாங்களாம் சரி கொஞ்சமா அவரா ஃபியூச்சருக்கு இருப்பாருன்னு நினைச்சோம். விஜயகாந்த் ஒரு நல்ல நடிகருங்க. அவர் படம்லாம் நான் பார்ப்பேன். சின்ன கவுண்டர் படம்லாம் ரொம்ப தளபதி நல்லா சூப்பர் ஆக்டர். அவர் நல்லா போலீஸ் இடத்துல நல்லா நடிப்பார். அவர் ரொம்ப நான் விரும்பி பார்ப்பேன் படம், விஜயகாந்த் படம். ஆமா, இறந்துட்டார் அவரு. அழுதான் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அண்ணா விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். அவர் அப்பலேருந்தே நல்ல படம், அவரோட படம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே பார்ப்பேன். எப்படின்னா அவர் படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எல்லா படமும் நல்லா இருக்கும். அவர் நடிச்ச படம் எல்லாமே இப்போ வரைக்கும் அவர் சாங்லாம் கேட்கும்போது அப்படிதான் இருக்கும். ஒரு பஸ்ஸில் போகும்போது அந்த சாங் கேட்கும்போது அது அவர் ஒரு இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். அவர் அந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணதும் ஒரு நல்லா சூப்பராக பண்ணிட்டு இருந்தாரு. மக்களுக்கெல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாரு. ஒரு இப்படி உடம்பு சரியாமல் இந்த மாதிரி உடல் கவலை இது மாதிரி பண்ணதுனால மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அது ஒரு ஏற்றுக்க முடியல, ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. ஒரு தரமான மனுஷன் அவரு. ரெண்டாவது வந்து என்ன ஒண்ணு அப்படின்னாக்கா நல்ல ஒரு அவர் வீட்டுக்கு போனாக்கா முதல்ல சாப்பிட்டீங்களா தான் கேட்பாராம். நல்ல மனுஷன். அவர் ஆத்மா சாந்தியடைய என்னுடைய வாழ்த்துக்கள்.
வாஞ்சிநாதன் சொல்லலாம். வாஞ்சிநாதன் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஸ்பெஷலா போலீஸ்ல கட்ட நடிச்சில படம் எல்லாமே நல்லா இருக்கும். நாட்டு கேப்டன் ப்ரோ. இவர் இன்னைக்கு இறந்துருக்காரு. ஆமாம் ப்ரோ, ரொம்ப வருத்தமான இதுதான் ப்ரோ. அவர் நல்ல ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் ப்ரோ. அவரு எப்படி சொல்றது, நல்ல ஒரு தலைவன் கூட சொல்லலாம். இறந்த ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எல்லாமே பிடிக்கும் ப்ரோ. வல்லரசு, வாஞ்சிநாதன், சொக்கதங்கம், அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நடந்தது தெரியுதுண்ணே, கொஞ்சம் துக்கமான விஷயம்தான். நல்ல மனுஷன், நல்ல தைரியமான வீரர் வேற, போயிட்டாரு. என்ன பண்றது, இந்த வருஷம் பெரிய இழப்பு. நம்ம தவசி நிறைய இருக்குண்ணே. அதுல என்ன திடீர்னு கேட்டா என்ன சொல்றது, அவன் நடிச்ச படம் எல்லாமே ரசிக்க கூட்டியதான் இருக்கும். இன்னைக்கு விஜயகாந்த் இறந்திருக்காரு. ஆனா இது சினி ஃபீல்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. மற்றபடி அவர் ஒரு நல்ல மனுஷன். அரசியல்வாதிங்கிறத விட மனுஷன் அப்படிங்கக்குள்ள அவர் ஒரு நல்ல மனிதர், இறக்க குணம் உள்ளவர். ரெண்டாவது, அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் உள்ளவர். யாராவது ஏதாவது ஒண்ணு இல்லை அப்படின்னா உடனே அவர் செஞ்சு கொடுக்க மனப்பான்மை உள்ளவர். ஒரு நல்ல மனிதரை இழந்திருக்கும். இது நமக்குலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. நன்றி. அவர் நடித்த திரைப்படங்கள் ஏதாவது ஒரு பிடித்த திரைப்படம்? புலன் விசாரணை. நான் அந்த படம் 6 தடவை பார்த்தேன். அது பழைய தேட்டரு, 2 சைடும் தூண் இருக்கும். நிக்க இடம் இல்லாம 6 தடையும் நின்றுகிட்டே அந்த தூண்ல சாஞ்சிக்கிட்டே பார்த்துருக்கேன். புலன் விசாரணை ரொம்ப எனக்கு பிடிச்ச படம். இறந்து போயிட்டாங்க. இவர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவர், நல்ல இறக்க குணம் உள்ள மனிதர். இவர் இறந்ததை நினைக்கக்குள்ள எங்களுக்கே ரொம்ப வருத்தமா இருக்குது. அந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். நடித்த திரைப்படங்கள் ஏதாவது ஒரு? எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். விஜயகாந்த்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆளா போய் நிறைய படம் நிறைய பார்த்துருக்கேன். ஓட்டு ஃபர்ஸ்ட் போட்ட ஓட்டே நான் அவருக்காக தான் போட்டேன். நல்ல மனுஷன். இந்த சினிமாவில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல சாப்பாடுலாம் போட்டது அவரு தான். அதனால அவர் ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவர் விஜயகாந்த் சார் ரொம்ப நல்லவர். சினிமா துறையில இருந்து எல்லாருக்கும் நல்லா பண்ணாரு. அரசியல நல்லா பண்ணாரு. அவரு இப்ப இன்னைக்கு காலமாயிட்டாரு. அவரு திரு விஜயகாந்த் அவர்கள் விருதாச்சலம் தொகுதி, எங்க தொகுதி தான். ரொம்ப 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 நல்ல ஒரு எம்எல்ஏ. அவர் இருந்த ஒரு 5 வருஷம் எங்க தொகுதி ரொம்ப சிறப்பா இருந்தது. ப்ளஸ் அவர் அங்க விருதாச்சலத்திலே வீடு எடுத்து தங்கியிருந்து எல்லா குறையும் கேட்டாங்க. சினிமாவில் சொல்ற மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஆபீஸுக்கு எப்படி போறாங்களோ, மனு கொடுக்க போறாங்களோ அவங்களுக்குமே சாப்பாடுலாம் ப்ரொவைட் பண்ணாங்க. ரொம்ப மாற்றத்தை உண்டாக்குனாரு. ரொம்ப கிளீனா விருதாச்சலம் அந்த ஒரு 5 வருஷம் ரொம்ப கிளீனா நீட்டா இருந்தது. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே சூப்பரா இருந்துச்சு. நாங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அடுத்தது பெரிய லெவலில் வருவாங்கன்னு. ஸோ தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை.